கனவின் நிழலில் உன் காதலே. அத்தியாயம் 1. சமையலறையிலிருந்து கிளம்பிய குக்கர் விசிலின் அதிரடியான சத்தம் அந்த வீட்டின் அமைதியை கிழித்தது. ஆனால் அந்த விசிலையும் மீறி அர்ச்சனாவின் அம்மா மரகதத்தின் புலம்பல் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. பாத்திரம் கழுவும் தொட்டியின் முன் நின்று தேய்த்த பாத்திரத்தையே மீண்டும் மீண்டும் தேய்த்து கொண்டே தனது மனக்குமிரலை கொட்டிக் கொண்டிருந்தார் அவர். இதுவரைக்கும் 18 பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. குணம், அழகு, படிப்பு, அந்தஸ்து, வேலைன்னு எல்லாமே பக்காவா அமையுது. ஜாடிக்கேத்த மூடி மாதிரி மாப்பிள்ளைங்களும் வர்றாங்க. ஜாதகத்தை பார்த்தா ஜோஷியரு பொண்ணு யோகமான நேரத்துல பிறந்திருக்கா, ராஜ வாழ்க்கை வாழுவான்னு அடுக்கடுக்கா சொல்றார். ஆனா காரியம்னு வரும்போது மட்டும் ஏன் இப்படி தலைகீழா மாறுதுன்னு புரியலையே. அவர் சலிப்புடன் ஒரு பித்தளை தட்டை ஓங்கி வைத்தார். எந்த நேரத்துல பிறந்து தொலைச்சாலோ எனக்கு ஒன்னும் புரியல. இத பாரு அர்ச்சனா, நீ இப்படியே ஒவ்வொரு வரனையும் தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் வயசு கூடிடுச்சுன்னு வருத்தப்பட வேண்டியதுதான். தனது படுகை அறையில் இருந்தபடி இதை கேட்டுக்கொண்டிருந்த அர்ச்சனாவிற்கு ஒரு பெருமூச்சுதான் வந்தது. கண்ணாடி முன் நின்று தன் பிம்பத்தை பார்த்தாள். சிவந்த கண்கள், சரியாக தூக்கம் இல்லாததால் கண்களுக்கு கீழே லேசான கருவளையம். தனியார் நிறுவனம் ஒன்றில் கை நிறைய சம்பாதிக்கும் ஒரு நவீன பெண் அவள். ஆனால் கடந்த சில மாதங்களாக அவளது நிம்மதி மொத்தமாக பறிபோயிருந்தது. அம்மா, நான் என்ன வேணா பண்றேன், எனக்கே என்ன நடக்குதுன்னு புரியல என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள். உண்மைதான், அர்ச்சனா திருமணத்திற்கு எதிரானவள் அல்ல. ஆனால் ஒவ்வொரு முறை ஒரு மாப்பிள்ளை அவளை பார்க்க வரும்போதும் அவளது உடல் அவளது கட்டுப்பாட்டில் இருப்பதில்லை. சென்ற வாரம் நடந்த சம்பவம் அவள் நினைவுக்கு வந்தது. வந்திருந்த மாப்பிள்ளை மிகவும் கண்ணியமானவர். லண்டனில் வேலை, நல்ல குடும்பம். எல்லாம் பேசி முடித்துவிட்டு, நீங்க 2 பேரும் தனியா பேசிட்டு வாங்க என்று பெரியவர்கள் அனுப்பி வைத்தனர். அந்த 2 நிமிட தனிமையில் மாப்பிள்ளை மெல்ல புன்னகைத்து, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அர்ச்சனா என்று சொல்லி அவள் அருகில் வந்தபோதுதான் அது நடந்தது. திடீரென்று அர்ச்சனாவிற்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. நெஞ்சுக்குள் யாரோ ஒரு பெரும் பாரத்தை ஏற்றி வைத்தது போன்ற ஒரு உணர்வு. மூச்சு திணறியது. உள்ளங்கைகள் வேர்த்து கொட்டின. அவள் அறியாமலேயே, உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க என்று கத்திவிட்டாள். மாப்பிள்ளை அதிர்ச்சியில் உறைந்து போனார். அந்த வரன் அங்கேயே முறிந்தது. அர்ச்சனா தனது அறை கதவை பூட்டிக் கொண்டாள். படுகையில் அமர்ந்தவளுக்கு தன் தோழிகளின் கிண்டல் பேச்சுகள் நினைவுக்கு வந்தன. ஏய் அர்ச்சு, பொய் சொல்லாதடி, நீ யாராவது ரகசியமா லவ் பண்றதானே, அதான் வர்ற வரனையெல்லாம் ஏடா கூடமா பேசி துரத்தி விடுற என்று அவர்கள் கேலி செய்வார்கள். ஆனால் அர்ச்சனாவிற்கு தெரியும், அவளிடம் அப்படி எந்த ரகசிய காதலும் இல்லை. உண்மையில் அவளுக்கு அந்த பையன்களிடம் பேச வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் ஒரு ஆண் அவளை நெருங்கும் அந்த நொடியில் அவளது ஆழ்மனதிலிருந்து ஒரு பெரும் தடை எழுகிறது. எல்லாமே இந்த கனவால் தான் நடக்குது. எப்போ இந்த கனவு வர ஆரம்பிச்சதோ அப்போ இருந்தே என்னால எந்த பையன்கிட்டையும் இயல்பா இருக்க முடியல என்று புலம்பியவள் தன் தலையை பிடித்து கொண்டாள். அந்த கனவு வெறும் கனவு மட்டுமல்ல, அது ஒரு சாபம் போல அவளை தொடர்ந்தது. கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி தன்னை திருமண உணர்வுக்குள் நுழைய விடாமல் தடுக்கிறது என்று அவள் உறுதியாக தொடங்கிவிட்டாள். எனக்கு இதுக்கு முன்னாடி பில்லி சூனியம் மேல நம்பிக்கை இல்ல. ஆனா இப்போ லேசா நம்பிக்கை வருது. யாரோ எனக்கு செய்வினை வச்சுட்டாங்க. இல்லனா இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஆனா எனக்கு சூனியம் வைக்கிற அளவுக்கு யாருக்கு என் மேல அவ்வளவு கோபம்? அவளது எண்ணங்கள் குழப்பத்தின் உச்சியில் இருந்தன. உடலும் மனமும் களைப்படைய உடையை மாற்றிக்கொண்டு படுகையில் சாய்ந்தாள். இரவு 2 மணி இருக்கும். மெல்ல தூக்கம் அவளை தழுவியது. ஆனால் அந்த தூக்கமும் அமைதியானதாக இருக்கவில்லை. அந்த விசித்திரமான பயமுறுத்தும் கருப்பு நிழல் அவளது கனவின் வாசலில் மீண்டும் காத்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 2. துரத்தும் கனவு. அறையின் ஜன்னல் வழியாக ஊடுருவிய நிலவின் வெளிச்சம் அர்ச்சனாவின் முகத்தில் விழுந்து கொண்டிருந்தது. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவளின் புருவங்கள் ஏதோ ஒரு பயத்தில் சுருங்கின. இதோ மீண்டும் அதே இடம். கண்டுக்கு எட்டிய தூரம் வரை ஆளரவமற்ற ஒரு வெற்று நிலம். சுற்றிலும் அடர்ந்த மூடுபனி. அந்த பனிப்படலம் அர்ச்சனாவின் பாதங்களை நனைக்கும் அளவிற்கு தரையோடு தரை படர்ந்து கிடந்தது. குளிர் அவளது எலும்புகளை ஊடுருவியது. ஆனால் அது இயற்கையான குளிர் அல்ல, மரணத்தின் வாசனை கலந்த ஒருவிதமான சில்லிப்பு. அர்ச்சனா அந்த பனிக்குள் தனியாக நின்றிருந்தாள். எதிரே இருப்பவர் முகம் கூட தெரியாத அளவிற்கு அந்த இடம் முழுவதும் வெண்பனி சூழ்ந்திருந்தது. யாராவது இருக்கீங்களா என்று அவள் கத்த முயன்றாள். ஆனால் அவளது தொண்டையிலிருந்து சத்தம் வரவில்லை. ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு அவளது குரல் வளையை நெரிப்பது போன்ற உணர்வு. அப்போது அவளுக்கு பின்னால் ஒரு சத்தம் கேட்டது. சலசல, சலசல. ஏதோ ஒரு உருவம் அந்த பனிப்படலத்தை கிழித்துக்கொண்டு அவளை நோக்கி வருவது போன்ற ஓசை.
அர்ச்சனா மிக மெல்ல திரும்பி பார்த்தாள். சற்று தொலைவில் அந்த பனித்திரைக்கு பின்னால் பூதாகரமாக ஒரு உருவம் தெரிந்தது. அது ஒரு பெண்ணின் உருவம்தான். ஆனால் அது மனித வடிவம் என்று சொல்ல முடியாது. அசாதாரணமான உயரம். அந்த உருவத்தின் தலைமுடி முன்னால் விரித்து போடப்பட்டிருந்தது. முகம் தெரியவில்லை. கருகருவென நீண்ட கூந்தல் தரை வரை புரண்டது. அந்த உருவம் அசைவற்று நின்றது. திடீரென்று அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு ஒரு குரல் கேட்டது. அது ஒரு பெண்ணின் குரல்தான். ஆனால் அதன் கரகரப்பும் வேதனையும் கோபமும் கேட்பவர் நெஞ்சை உறைய வைக்கும். "அவன குடு, அவன் எனக்கு வேணும், அவன குடு." அந்த குரல் அர்ச்சனாவின் காதுகளுக்குள் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. அந்த உருவம் மெல்ல அர்ச்சனாவை நோக்கி நகரத் தொடங்கியது. அது நகரவில்லை, காற்றில் மிதந்து வருவது போல இருந்தது. அதன் கைகள் மெல்ல நீண்டன. அர்ச்சனாவின் கழுத்தை பிடிப்பதற்காக அந்த உருவம் நெருங்கியபோது, "வேண்டாம், இடுங்க என்னை" என்று கத்திக்கொண்டே அர்ச்சனா படுக்கையில் எழுந்து அமர்ந்தாள். உடல் முழுவதும் வியர்த்து கொட்டியிருந்தது. மூச்சு வாங்கினாள். அறையின் மின்விசிறி சுழலும் சத்தம் கேட்ட பிறகுதான் தான் தனது அறையில்தான் இருக்கிறோம் என்ற நிதானமே அவளுக்கு வந்தது. பக்கத்திலிருந்த தண்ணீரை எடுத்து மடமடவென்று குடித்தாள். கைக்கடிகாரம் அதிகாலை 4 மணியை காட்டியது. "யாரது? ஏன் என்கிட்ட கேக்குறாங்க? நான் யாரோட ஆவண பறிச்சேன்?" என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். இந்த கனவு வெறும் தூக்கத்தோடு முடிந்து விடுவதில்லை. அதன் தாக்கம் அவளது ஒவ்வொரு செயலிலும் எதிரொலித்தது. அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த கரகரத்த குரல் அவள் காதுக்குள் ஒலிப்பது போல இருக்கும். ஒரு நிமிடம் தன் மேசை மீதே தலை வைத்து படுத்து விடுவாள். எல்லாவற்றிற்கும் மேலாக திருமண பேச்சு என்று வரும்போது இந்த கனவு ஒரு கொடூரமான அரணாக மாறி நின்றது. மாப்பிள்ளை அவளது கையை பிடிக்க முயன்றாலோ அல்லது "உனக்கு என்னை பிடிச்சிருக்கா" என்று மென்மையாக கேட்டாலோ உடனே அந்த கனவில் வரும் அந்த பெண்ணின் உருவம் அர்ச்சனாவிற்கு தெரிந்தது. அடுத்த நொடி அவள் பக்கத்தில் இருக்கும் ஆணின் முகம் அந்த பேய் உருவமாக மாறுவது போன்ற ஒரு மாயை அவளுக்கு தோன்றும். விளைவு வாந்தி வருவது போன்ற உணர்வு, பயங்கரமான படபடப்பு. இறுதியில் அந்த மாப்பிள்ளையை ஏதாவது சொல்லி திட்டி துரத்தி விடுவாள். அர்ச்சனா கட்டிலில் முழங்கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்தாள். "நான் தான் வேணும்னே திருமணத்தை தள்ளி போடுறேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நான் யாரையோ லவ் பண்றேன்னு கேலி பண்றாங்க. ஆனா நிஜம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். இந்த கனவு வர ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நான் ஒரு நோயாளி மாதிரி ஆகிட்டேன்." மனதிற்குள் மீண்டும் மீண்டும் அதே கேள்வி குடைந்தது. அந்த உருவம் யார்? அவளிடம் எதை அல்லது யாரை கேட்கிறது? நிஜமாகவே யாராவது சூனியம் வைத்திருப்பார்களா? அவளது நினைவுகள் மெல்ல பின்னோக்கி சென்றன. கல்லூரி காலம், முதல் காதல், அர்ஜுன். "டே அர்ஜுன், இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? அந்த 9 மாச காதலுக்கு நீ கொடுக்கிற தண்டனை இதுதானா?" என்று மெல்ல முணுமுணுத்தாள். அடுத்த நாள் அலுவலகத்தில் அவனை சந்தித்து ஒரு முடிவுக்கு வரவேண்டும் என்று அன்று இரவே முடிவெடுத்தாள் அர்ச்சனா. அத்தியாயம் 3. சூனியமா சுயம்வரமா? அன்று காலை அலுவலகத்திற்கு கிளம்பும்போது அர்ச்சனாவின் கண்கள் சிவந்திருந்தன. சரியாக தூக்கமில்லாததால் ஏற்பட்ட களைப்பை விட மனதிற்குள் எரிந்து கொண்டிருந்த சந்தேகம் அவளை தகித்துக் கொண்டிருந்தது. கண்ணாடியின் முன் நின்றவள் தன் கழுத்தில் ஏதோ தழும்பு இருக்கிறதா என்று உற்று பார்த்தாள். கனவில் அந்த உருவம் அவளது கழுத்தை நெரிப்பது போன்ற உணர்வு இன்னும் அகலவில்லை. நிச்சயமா இது சூனியம்தான். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைச்சேன். ஆனா தினமும் ஒரே உருவம் வந்து ஒரே ஆளை கேட்கறதுக்கு வேற என்ன காரணமா இருக்க முடியும்? அவள் மூளையை கசக்கினாள். "அவன குடு, அவன் எனக்கு வேணும்" என்ற அந்த உருவம் யாரை கேட்கிறது? அவள் வாழ்நாளில் எந்த ஆணையும் யாரோ ஒரு பெண்ணிடமிருந்து பறிக்கவில்லையே. அர்ச்சனா எல்லாரை போல ஒரு சாதாரண பெண்தான். ஆனா அவள் வாழ்வின் ஒரே ஒரு காதல் அத்தியாயம் மட்டும்தான் சற்று வித்தியாசமானது. அர்ஜுன், அவளது சீனியர். அந்த 9 மாதங்கள் அவளுக்கு தேனிலவு போல இருந்தது. ஆனால் பிரிந்தபோது அது ஒரு ஆறாத ரணமாக மாறியது. அர்ஜுன் மிகவும் மென்மையானவன் போல தெரிந்தாலும் அவன் பிரிந்த விதமும் அதன் பின் அவன் நடந்து கொண்ட விதமும் அர்ச்சனாவிற்கு பெரும் வலியை தந்திருந்தது. ஒருவேளை நான் அவனை பிரிஞ்சது அவனுக்கு அவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தியிருக்குமோ? நான் இல்லாம அவன் கஷ்டப்படுற மாதிரி நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு ஏதோ செய்வினை செஞ்சு வச்சிட்டானோ? அர்ச்சனாவிற்கு பழைய கதைகளில் வரும் வில்லன்கள் போல அர்ஜுன் தெரிய ஆரம்பித்தான். அவள் தனது அலுவலக பையை வேகமாக எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். அலுவலகத்தில் அர்ஜுன் தான் அவளுக்கு மேலதிகாரி, மேனேஜர். அவனை தினமும் பார்த்தாலும் கடந்த சில வருடங்களாக இருவரும் சார், மேடம் என்ற அளவிலேயே பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் இன்று நிலைமை வேறு. அலுவலகத்திற்குள் நுழைந்த அர்ச்சனா நேராக அர்ஜுனின் அறைக்குச் சென்றாள். அங்கிருந்த உதவியாளர் அவளை தடுக்க முயன்றார். "மேடம், சார் ஒரு முக்கியமான மெயில் பார்த்துட்டு இருக்காரு."
வழிவிடுங்க என்று கர்ஜித்துவிட்டு கதவை தடாலடியாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். மேசைக்கு பின்னால் அமர்ந்து மடிக்கணினியில் மூழ்கியிருந்த அர்ஜுன் இந்த திடீர் வருகையையும் சத்தத்தையும் கண்டு அதிர்ச்சியில் நிமிர்ந்தான். அர்ச்சனாவின் முகம் தக்காளி போல சிவந்து போயிருந்தது. சொல்லுங்க மிஸ் அர்ச்சனா, உங்களுக்கு என்ன வேணும்? இவ்வளவு ஆத்திரமா வந்து நிக்கிறீங்க என்று அர்ஜுன் இயல்பாக கேட்டான். அர்ச்சனா மேசையின் மேல் கைகளை ஊன்றி அவன் கண்களை தீர்க்கமாக பார்த்தாள். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னோட வாழ்க்கையை கெடுப்பதற்கென்றே இருக்கியா? அர்ஜுன் ஒரு நிமிடம் திகைத்தான். என்ன பேசுறீங்க அர்ச்சனா? எதுக்கு போய் இப்படி கத்துறீங்க? நான் உங்க மேனேஜர். அந்த தகுதிக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. நான் இப்போ மேனேஜர் கிட்ட பேச வரலடா, அர்ஜுன் கிட்ட பேச வந்திருக்கேன் என்று அவள் ஆவேசமாக கத்தியதும் அர்ஜுன் கதவை சாத்தும்படி சைகை செய்தான். சரி சொல்லு, இப்போ என்ன பிரச்சனை என்றான் அர்ஜுன் சற்றே பழைய தோழமையுடன். உண்மைய சொல்லு, எந்த சாமியார்கிட்ட போன? எந்த மந்திரவாதிய வச்சு எனக்கு சூனியம் வச்ச? ஏன் இப்படி பண்ற? அர்ஜுன் ஒரு கணம் சிரிப்பதா அல்லது அழுவதா என்று தெரியாமல் முழித்தான். சூனியமா? எனக்கு வேற வேலையே இல்லையா? முதல்ல என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு. ஒண்ணுமே சொல்லாம சூனியம் மந்திரவாதிங்கிற. டேய், நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். என்னோட கல்யாணம் நடக்காம தள்ளி போயிட்டே இருக்கு. பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட என்னால சரியா பேச முடியல. உனக்கு தெரியாதா? தினமும் எனக்கு கனவுல ஒரு பேய் வந்து அவன குடுன்னு கேக்குது. அந்த உருவம் யார கேக்குதுன்னு எனக்கு தெரியும். உன்னதான் அது கேக்குது. நீ ஏதோ பண்ணிருக்க. அதான் என்னால வேற யாரையும் ஏத்துக்க முடியல. அர்ச்சனா மூச்சு வாங்க பேசி முடிக்க அர்ஜுன் அவளை ஒரு விசித்திரமான மிருகத்தை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தான். அவனது அமைதி அர்ச்சனாவை இன்னும் ஆத்திரப்படுத்தியது. ஏண்டா அமைதியா இருக்க? பதில் சொல்லு. அர்ச்சனா, நீ ஏதோ மன அழுத்தத்துல இருக்கேன்னு புரியுது. ஆனா அதுக்காக என்கிட்ட வந்து இப்படி அலப்பற பண்ணாத. நான் எதுக்கு உனக்கு சூனியம் வைக்க போறேன்? எனக்கு என்ன லாபம்? லாபமா? நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற உன் வக்கிரம்தான் லாபம். அர்ஜுன் பெருமூச்சு விட்டு தன் இருக்கையிலிருந்து எழுந்தான். சரி, உனக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இத தீர்க்காம நீ விடமாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். எனக்கும் இந்த சூனியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. இன்னைக்கு சாயந்தரம் நாம ஒரு இடத்துக்கு போறோம். அர்ச்சனா சற்றே தணிந்தாள். எங்க? எந்த சாமியார் பத்தி நீ பேசுறியோ அதே மாதிரி ஒரு சாமியார்கிட்டயே போய் கேட்போம். யாரு உனக்கு சூனியம் வச்சதுன்னு அவரு சொல்லட்டும். சரியா? அர்ச்சனா ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, சரி, சாயந்திரம் பார்க்கல என்று கூறிவிட்டு விறுவிறுவென்று வெளியேறினாள். அவள் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனின் கண்களில் ஒரு மெல்லிய வலி மின்னி மறைந்தது. அத்தியாயம் 4. மேலாளரும் பழைய காதலனும். அலுவலகத்தின் அந்த நீண்ட நடைபாதையில் அர்ச்சனா நடந்து வரும் வேகம் அங்கிருந்த மற்ற ஊழியர்களை திரும்பி பார்க்க வைத்தது. வழக்கமாக அமைதியாகவும் மென்மையாகவும் வலம் வரும் அர்ச்சனாவாயிது. அவளது கண்கள் கனன்று கொண்டிருந்தன. அவளது இலக்கு அந்த செதுக்கப்பட்ட மரக்கதவு, அதன் மேல் தங்க நிறத்தில் மின்னிய பெயர் பலகை. அர்ஜுன், மேலாளர், மேனேஜர். எந்த அனுமதியும் பெறாமல் கதவை தடாலடியாக திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். மேசைக்கு பின்னால் அமர்ந்து ஒரு கோப்பையை தீவிரமாக படித்துக் கொண்டிருந்த அர்ஜுன் இந்த சத்தத்தில் திடுக்கிட்டு நிமிர்ந்தான். அர்ச்சனாவின் ஆவேசமான முகத்தைக் கண்டதும் ஒரு நொடி அவனது பேனா நின்றது. அவனது கண்கள் அவளை ஆழமாக ஊடுருவின. மிஸ் அர்ச்சனா, என்ன இது? கேபின் உள்ள வரத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தா என்ன பண்றது என்றான் அர்ஜுன். அவனது குரல் மேலாளருக்கே உரிய அதிகாரத்துடனும் அதே சமயம் ஒரு விதமான விலகலுடனும் இருந்தது. மீட்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார், முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்க என்று மேசையின் மீது கைகளை ஊன்றி அவன் முகத்திற்கு மிக அருகில் வந்து நின்றாள் அர்ச்சனா. அர்ஜுன் ஒரு கணம் அவளது அருகாமையில் தடுமாறினான். அவளது அதே மல்லிகைப்பூ வாசனை, அதே கோபமான கண்கள். ஆனால் அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான். சொல்லுங்க மிஸ் அர்ச்சனா, உங்களுக்கு என்ன வேண்டும்? அலுவலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? இல்லை இல்லை, இது என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று அவள் கத்தியதும் அர்ஜுன் அவசர அவசரமாக எழுந்து போய் அரைக்கதவை தாளிட்டான். மெதுவா பேச அர்ச்சனா, வெளியில எல்லாருக்கும் கேக்கும். நான் இப்போ உன்னோட மேனேஜர், அந்த தகுதிக்கு மரியாதை கொடு என்றான் குரலை தாழ்த்தி. மரியாதையா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னோட வாழ்க்கைய அழிக்கிறதுக்குன்னே கங்கணம் கட்டிட்டு இருக்கியா? நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தாலும் நீ எதுக்கு அங்க வர்ற? அர்ஜுன் புரியாமல் பார்த்தான். நான் எப்போ உன் கல்யாணத்தை நிறுத்தினேன்? நான் பாட்டுக்கு என் வேலைய பாத்துட்டு இருக்கேன். நீ என்னவோ சினிமா வில்லன் ரேஞ்சுக்கு என்ன திட்டுற? நீ நேர்ல வரலடா, ஆனா உன்னோட ஞாபகங்கள் வருது. உன்னோட அந்த செய்வினை வருது. உண்மைய சொல்லு, நீதானே எனக்கு சூனியம் வச்சது.
அதனால தானே எந்த பையன் வந்து என்கிட்ட பேசினாலும் எனக்கு படபடப்பா இருக்கு, வாந்தி வர மாதிரி இருக்கு. எனக்கு வர்ற அந்த திகில் கனவுக்கு நீதானே காரணம். அர்ஜுன் ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றான். பிறகு ஒரு மெல்லிய சிரிப்பை உதிர்த்தான். சூனியமா? எனக்கா? அர்ச்சனா, நீ நல்லா படிச்ச பொண்ணு, இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் பேசிட்டு இருக்கிறியே. மூட நம்பிக்கை இல்லை அர்ஜுன், என் அனுபவம். நீ இல்லாம நான் இருக்கக்கூடாதுன்னு நீ ஏதோ பண்ணிருக்க. அதான் அந்த பேய் உருவம் வந்து அவனை கொடுன்னு என்ன துரத்துது. அது உன்னதான் கேக்குது. அர்ஜுன் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனது மௌனம் அர்ச்சனாவை இன்னும் எரிச்சல் அடைய வைத்தது. ஏன் பேசாம இருக்க? என் வாழ்க்கையை சிதைச்சது பத்தாதுன்னு இப்போ எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்க பாக்குறியா? அர்ஜுன் மெல்ல அவள் அருகே வந்தான். அர்ச்சனா, உன் மேல எனக்கு கோபம் இருந்தது உண்மைதான். நாம பிரிந்த விதம் எனக்கும் வலிச்சதுதான். ஆனால் அதுக்காக உனக்கு சூனியம் வைக்கும் அளவுக்கு நான் கீழ்த்தரமானவன் இல்லை. உனக்கு இதுல சந்தேகம் இருந்தா சரி, அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது என் கடமை. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ண கடைசி பையன் மட்டுமில்ல, உன்னோட முதல் காதலனும் நான் தான். அவனது அந்த ஒரு வார்த்தையில் அர்ச்சனா சற்று நிலை குலைந்தாள். இன்னைக்கு சாயந்தரம் நாம ஒரு மந்திரவாதியை பார்க்க போகிறோம். எனக்கும் இதுக்கு சம்பந்தமில்லைன்னு அவர் சொல்லட்டும். அப்பவாவது உன் மனசு மாறுதான்னு பார்க்கோம் என்று அர்ஜுன் தீர்க்கமாக கூறினான். அர்ச்சனா பதில் பேசாமல் அங்கிருந்து வெளியேறினாள். ஆனால் அர்ஜுனின் அந்த பழைய குரல் அவளது காதுகளுக்குள் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அத்தியாயம் 5. மறக்க முடியாத அந்த சாக்லேட். அர்ச்சனா முதலாம் ஆண்டு சேர்ந்திருந்த புதுசு. கல்லூரி கலைவிழாவிற்கான ஒத்திகையின் போதுதான் அர்ஜுனை முதன்முதலில் பார்த்தாள். இறுதியாண்டு படித்துக் கொண்டிருந்த அர்ஜுன் கல்லூரியின் ஹீரோ. எப்போதும் ஒரு பட்டாளம் அவனை சுற்றியே இருக்கும். ஆனால் அர்ச்சனாவை பார்த்த அந்த நொடியில் அவன் உலகமே அவளிடம் வந்து நிலைத்தது. அவளது மௌனமும் அவனது கம்பீரமும் 9 மாதங்கள் ஒரு அழகிய கவிதையைப் போல பயணித்தன. அர்ச்சனாவிற்கு அர்ஜுன் தான் உலகம். அர்ஜுனுக்கு அர்ச்சனாதான் உயிர்மூச்சு. ஆனால் அந்த காதல் ஒரு சிறிய சாக்லேட் பெட்டியில் வந்து உடையும் என்று எவரும் நிலைத்திருக்கவில்லை. அது கல்லூரியின் இறுதி நாள். அர்ஜுன் வேலையில் சேரப்போகிறான். அன்றைய தினம் அர்ஜுனுக்கு ஏதேனும் ஒரு சிறப்பான பரிசை அளிக்க வேண்டுமென அர்ச்சனா ஆசைப்பட்டாள். கடைசியாக சமையலே தெரியாத அவள் ஒரு வாரம் மெனக்கெட்டு கற்றுக்கொண்டு அர்ஜுனுக்கு பிடித்தமான ஹோம் மேட் சாக்லேட்டுகளை தயாரித்தாள். மாலையில் இருவரும் வழக்கமாக அமரும் அந்த புளியமடத்தடியில் சந்தித்தனர். அர்ஜுன், இது உனக்காக நான் கஷ்டப்பட்டு செஞ்சது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு என்ற ஆசையுடன் அந்த அழகிய சாக்லேட் பெட்டியை கொடுத்தாள் அர்ச்சனா. அர்ஜுன் புன்னகையுடன் வாங்கிக் கொண்டான். தேங்க்ஸ் அர்ச்சனா, கண்டிப்பா சாப்பிடுறேன். இதோ என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சென்றான். அவன் சென்ற 10 நிமிடத்தில் மீண்டும் திரும்பி வந்தபோது அவன் கைகள் காலியாக இருந்தன. அர்ஜுன், சாக்லேட் பாக்ஸ் எங்க என்று ஆவலுடன் கேட்டாள் அர்ச்சனா. அதுவா, வரும்போது என் ஃப்ரெண்டு பிரேமாவை பார்த்தேன். அவளுக்கு சாக்லேட்னா உயிர். என்னது இது, புதுசா இருக்குன்னு கேட்டா. அவ கேட்ட உடனே தரமாட்டேன்னு சொல்ல முடியல, அதான் கொடுத்துட்டேன் என்று யதார்த்தமாகச் சொன்னான் அர்ஜுன். அர்ச்சனாவிற்கு உலகம் ஒரு நிமிடம் சுழன்றது. அவளது கடின உழைப்பு, காதல், எதிர்பார்ப்பு எல்லாம் ஒரே நொடியில் தரைமட்டமானது. எப்படி அர்ஜுன் நீ அதை அவகிட்ட குடிக்கலாம்? நான் உனக்காக என் கையால செஞ்சதுன்னு தெரிஞ்சோம் எப்படி உன்னால அதை செய்ய முடிஞ்சது? அர்ச்சனாவின் குரல் தழுதழுத்தது. ஏய், அது வெறும் சாக்லேட் தானே, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? அவ கேட்டா கொடுத்துட்டேன், இதுல என்ன தப்பு? அர்ஜுன் இன்னும் அந்த சாக்லேட்டின் மதிப்பை உணரவில்லை. வெறும் சாக்லேட் இல்ல அர்ஜுன், அது என்னோட அன்பு. உனக்கும் அந்த பிரேமாவுக்கும் இருக்கிற நெருக்கம் பத்தி காலேஜ் ஃபுல்லா பேசுறாங்க. அவ கேட்ட உடனே நான் உனக்காக கொடுத்தத அப்படியே அவகிட்ட கொடுப்பியா? அப்போ உனக்கு என் மேல என்ன மரியாதை இருக்கு? பிரச்சனை அங்கேயே வெடித்தது. அர்ச்சனாவின் ஆதங்கமும் அர்ஜுனின் கவனக்குறைவான போக்கும் வார்த்தை போராக மாறியது. நீ என்ன புரிஞ்சிக்கவே இல்ல அர்ஜுன். ஒரு சாதாரண சாக்லேட்டுக்கே இப்படி பேசுற நீ எப்படி எனக்கு நல்ல மனைவியா இருப்ப என்று அர்ஜுன் ஆத்திரத்தில் கத்த, அர்ச்சனா இன்னும் உடைந்து போனாள். மனைவியா? ஏன் உணர்வுகளுக்கே மதிப்பு தராத நீ எனக்கு புருஷனா? எனக்கு உன் காதலே வேண்டாண்டா, பிரேமா கிட்டே போயிடு என்று கத்தியவள் அங்கிருந்து அழுகையுள்ளம் ஓடிமாள். அன்று பிரிந்தவர்கள்தான். 4 வருடங்களாக ஒருவரையொருவர் பார்த்து கொண்டாலும் அந்த சாக்லேட் கசப்பு இன்னும் அர்ச்சனாவின் மனதில் நீங்காமல் இருந்தது. அந்த கோவம்தான், அந்த வலிதான் இன்னிக்கு வரைக்கும் என்ன வேற யாரையும் ஏத்துக்க விடாம தடுக்குதா? இல்ல அர்ஜுன் பழி வாங்குறானா? அலுவலக இருக்கையில் அமர்ந்திருந்த அர்ச்சனாவின் கண்களில் நீர் திரையிட்டது. அத்தியாயம் 6. மந்திரவாதிகளும் மர்மங்களும். அலுவலக நேரம் முடிந்ததும் அர்ஜுன் தனது காரை அர்ச்சனாவிற்கு அருகில் கொண்டு வந்து நிறுத்தினான். ஏர் அர்ச்சனா, நீ சொன்னது போல எந்தெந்த மந்திரவாதிகிட்ட போகணுமோ போவோம். எனக்கும் இந்த கனவுக்கும் சம்பந்தமில்லைன்னு உனக்கு நிரூபிச்சே ஆகணும்
என்றான் அர்ஜுன் ஒருவிதமான பிடிவாதத்துடன். அர்ச்சனா தயங்கியபடியே காரில் ஏறினாள். அவர்கள் முதலில் சென்ற இடம் நகரின் புறநகரில் இருந்த ஒரு சிறிய ஓலை குடிசை. அங்கே ஒரு பெரியவர் கையில் பல எலுமிச்சை பழங்களுடன் அமர்ந்திருந்தார். அர்ச்சனா தனது கனவை பற்றி சொன்னதும் அவர் கண்களை மூடி ஏதோ முணுமுணுத்தார். அம்மா, உன் மேல ஒரு பெரிய சக்தி வேலை செய்யுது. உன்னோட பழைய காதலன்தான் உனக்கு காத்துகருப்பு வச்சிட்டான். 5 எலுமிச்சை பழத்தை நறுக்கி ஒரு கோழி பலி கொடுத்தா எல்லாம் சரியாகிடும். ஆனா அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவாகும் என்றார் அந்த பெரியவர். அர்ஜுன் பக்கத்தில் நின்று சிரிப்பை அடக்கிக் கொண்டிருந்தான். ஏய், 10,000 ரூபாயா? பெரியவரே, இவ மேல இருக்கிற பேய விரட்டுறீங்களோ இல்லையோ, அவ பேங்க் பேலன்ஸே காலி பண்ணிடுவீங்க போலையே என்று கிண்டல் அடித்தான். அர்ச்சனா அவனை முறைத்து பார்த்தபடி வெளியே வந்தாள். அடுத்ததாக அவர்கள் சென்றது ஒரு குறி சொல்லும் அம்மாவிடம். அவர் அர்ச்சனாவின் கையை பார்த்துவிட்டு, உன்னோட ஜாதகத்துல ஒரு தோஷம் இருக்கு. அதுதான் அந்த பேயா வந்து உன்னை மிரட்டுது. நான் ஒரு தாயத்து கட்டித்தரேன். அதை இடுப்புல கட்டிக்கோ, எல்லாம் சரியாகிடும். ஆனா அந்த தாயத்து 5,000 ரூபாய் என்றார். இப்படியே 4-5 இடங்களுக்கு சென்றனர். ஒவ்வொரு மந்திரவாதியும் ஒவ்வொரு காரணத்தை சொன்னார்கள். ஒருவர் ஜோதிடம் என்றார், ஒருவர் செய்வினை என்றார், இன்னொருவர் முற்பிறவி சாபம் என்றார். ஆனால் அனைவரும் இறுதியில் கேட்டது பணத்தைத்தான். ஒரு கட்டத்தில் அர்ச்சனாவிற்கு தலைவலிக்க ஆரம்பித்தது. அர்ஜுன், போதும், எனக்கு தலை வெடிச்சிடும் போல இருக்கு. இவங்க யாருமே நிஜமானவங்க மாதிரி தெரியல என்றாள் விரக்தியுடன். அர்ஜுன் காரை ஓரமாக நிறுத்தினான். பார்த்தியா அர்ச்சனா, இந்த துயரமான மனநிலையில் இருக்கிறவங்களை ஏமாத்தி பணம் பறிக்கிறது தான் இவங்களோட வேலை. இவங்களால உன் கனவுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த கனவு உன் மனசுக்குள்ள இருந்து வருது, வெளியில இருந்து வரல. அர்ச்சனா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். ஆனா எனக்கு அப்படி ஏன் தோணணும் அர்ஜுன்? ஏன் அதே குரல், அதே உருவம்? இன்க்ளூடிங் நீ மேலாளரா வந்த பிறகு இந்த கனவு இன்னும் அதிகமாகிருச்சு. இதுக்கு என்னதான் தீர்வு? அர்ஜுன் அமைதியாக அவளையே பார்த்தான். உண்மை ஒரு நாள் வெளியே வரும் அர்ச்சனா. அதுவரைக்கும் உனக்கு துணையா நான் இருப்பேன். உன் மேல இருக்கிற பழிய துடைக்கிறதுக்காக இல்ல, உனக்கு ஒரு பாதிப்புன்னா என்னால சும்மா இருக்க முடியாதுங்கிறதுக்காக. அந்த சொல்லிலிருந்த ஆழம் அர்ச்சனாவை ஒரு நிமிடம் நெகிழ வைத்தது. ஆனால் சட்டென பழைய ஞாபகங்கள் வந்து அவளை மீண்டும் இறுகச் செய்தன. அன்று இரவு அவள் மீண்டும் கனவு காண்பாள் என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் அந்த தேடல் இன்னும் முடியவில்லை என்பது மட்டும் புரிந்தது. அத்தியாயம் 7. மழையும் மனமாற்றமும். மந்திரவாதிகளின் ஏமாற்று வித்தைகளால் சோர்வடைந்த அர்ச்சனாவையும் அர்ஜுனையும் சுமந்து கொண்டு கார் மெல்ல நகர்ந்தது. அர்ச்சனாவின் வீட்டின் அருகே இருந்த அந்த பழைய பூங்காவை கடந்தபோது அர்ஜுன் காரை நிறுத்தினான். கொஞ்ச நேரம் இங்கே உட்காரலாமா அர்ச்சனா? தலைவலி குறையும் என்றான் அர்ஜுன். அர்ச்சனாவும் மறுப்பு சொல்லாமல் இறங்கி நடந்தாள். இருவரும் ஒரு மரத்தடியிலிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தனர். மாமை நேரத்து மங்கலான வெளிச்சம் பூங்காவை ஒரு அமைதியான போர்வையைப் போல போர்த்தியிருந்தது. இந்த ஒரு வாரம் எனக்காக நீ ரொம்ப அலைஞ்சிட்ட அர்ஜுன் என்றாள் அர்ச்சனா தரையை பார்த்தபடி. அர்ஜுன் லேசாகச் சிரித்தான். உன் மேல இருக்கிற சூனியக்காரன் பழிய தொடைக்க வேணாமா? அதான் அலைஞ்ச. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வானம் சட்டென தன் நிறத்தை மாற்றியது. ஒரு சில நொடிகளிடையே சில்லென்ற காற்று வீச பெரிய பெரிய மழை துளிகள் மண்ணை தழுவின. பூங்கா முழுவதும் மண் வாசனை பரவியது. அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒதுங்க ஓட இவர்கள் இருவரும் மட்டும் அந்த மரத்தடியில் அப்படியே அமர்ந்திருந்தனர். மழை வேகம் எடுத்தது. அர்ச்சனா நனையத் தொடங்கினாள். அவளது தோளில் விழுந்த மழை துளிகள் அவளது கோபத்தையும் எரிச்சலையும் மெல்ல கரைப்பது போல இருந்தது. அர்ஜுன் உடனே எழுந்து தன் காரிலிருந்து ஒரு டவலை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தான். இந்தா, தலைய துவட்டிக்கோ, ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்க என்றவன் தானும் நனைந்தபடியே அவளுக்கு குடை போல தன் கைகளை உயர்த்தி பிடித்தான். அந்த தருணத்தில் அர்ச்சனா அர்ஜுனை ஏறிட்டு பார்த்தாள். 4 வருடங்களுக்கு முன்னால் இருந்த அதே அர்ஜுன். யாராவது கஷ்டப்பட்டால் துடிப்பவன், கோபத்திலும் அக்கறையை கைவிடாதவன். அலுவலகத்தில் அதிகாரமாக பேசும் மேலாளருக்கும் இப்போதும் மழையில் நனைந்தபடி அவளை காப்பாற்ற துடிக்கும் இந்த அர்ஜுனுக்கும் இடையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். ஏன் அர்ஜுன், நான் உன் மேல இவ்வளவு பழி போட்டும் நீ ஏன் இன்னும் என் மேல இவ்வளவு அக்கறை காட்டுற? அர்ஜுன் மழையில் நனைந்த முகத்துடன் அவளை பார்த்தான். ஏனா உன் மேல இருக்கிற கோபம் உன் காதலோட இன்னொரு பக்கம்னு எனக்கு தெரியும் அர்ச்சனா. நீ என்ன வெறுக்கல, நீ என்ன பிரிஞ்ச அந்த வலியை இன்னும் சுமந்துட்டு இருக்க. அந்த வலிதான் உனக்கு சூனியமா தெரியுது என்றான் ஆழமான குரலில். அர்ச்சனாவுக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது.
அந்த சாக்லேட் பிரச்சனை, அந்த பிடிவாதம், அந்த பிரிவு எல்லாமே எவ்வளவு சின்னத்தனமானது என்று அவளுக்கு இப்போது தோன்றியது. மழையின் சத்தத்தில் அவளது மனசாட்சி அவளிடம் பேசத் தொடங்கியது. திடீரென்று அர்ஜுன் அவளது கையை பிடித்து காரை நோக்கி இழுத்தான். "வா, ரொம்ப நெனைஞ்சிட்டோம், கார்ல போய் உட்காருவோம்" என்றான். காருக்குள் அமர்ந்தபோது அந்த சிறிய இடத்திற்குள் நிலவிய அமைதி மிகவும் பாரமாக இருந்தது. ஏசி காற்றும் மழையின் சத்தமும் ஒரு விதமான நெருக்கத்தை உருவாக்கியது. அர்ச்சனா மெல்ல தன் தலையை துவட்டிக் கொண்டிருந்தாள். அர்ஜுன் கண்களை மூடி சீட்டில் சாய்ந்திருந்தான். "அர்ஜுன், நாம அன்னைக்கு அவ்வளவு பெரிய சண்டை போட்டு பிரிஞ்சோம், ஏன் அர்ஜுன்?" என்று அர்ச்சவா மெல்லிய குரலில் கேட்டாள். அர்ஜுன் கண்களை திறக்காமல் பதில் சொன்னான். "ஏன்னா அன்னைக்கு நம்மகிட்ட காதல் இருந்தது அர்ச்சனா, ஆனா புரிதல் இல்ல. உனக்கு உன் அன்பு மதிக்கப்படணும்னு தோணுச்சு, எனக்கு என் நட்பு மதிக்கப்படணும்னு தோணுச்சு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க தயாரா இல்ல. அதுதான் அந்த சாக்லேட் நம்மை கசக்க வச்சிருச்சு." அர்ச்சனா மௌனமானாள். அர்ஜுன் இன்னும் அந்த பழைய அர்ஜுனாகவே இருக்கிறான். ஆனால் தான் அவனை ஒரு வில்லனாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவளது மனது ஒப்புக்கொண்டது. அன்று இரவு அவளுக்கு வரப்போகும் கனவு ஒரு புதிய மாற்றத்தை தரப்போகிறது என்பதை அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 8. உருவம் மாறிய கனவு. மழையில் நனைந்த அந்த மாலை பொழுது அர்ச்சனாவிற்குள் பல மாற்றங்களை விதைத்திருந்தது. அர்ஜுன் அவளை வீட்டில் விட்டுச் சென்றபோது அவன் காட்டிய அதே பழைய அக்கறை அவளது மனதை கணக்கச் செய்தது. அன்று இரவு வெகுநேரம் வரை அவளுக்கு தூக்கம் வரவில்லை. ஜன்னல் வழியே தெரிந்த இருட்டில் அர்ஜுனின் முகமும் அவனது வார்த்தைகளும் நிழலாடிக்கொண்டே இருந்தன. "நமக்கிட்ட காதல் இருந்தது அர்ச்சனா, ஆனா புரிதல் இல்ல." அந்த ஒரு வரி அவளது 4 வருட கோபத்தை அப்படியே நீர்த்து போகச் செய்திருந்தது. அதிகாலை 2 மணி இருக்கும். மெல்ல அசதியில் கண்ணயர்ந்தாள். இதோ மீண்டும் அதே கனவு. அதே ஆளரவமற்ற வெற்று நிலம், அதே வெண்பனி. ஆனால் இம்முறை அந்த இடத்தில் ஏதோ ஒரு மாற்றம் இருப்பதை அர்ச்சனா உணர்ந்தாள். முன்பு நிலவிய அந்த மரண அமைதி இப்போது இல்லை. அதற்கு பதில் எங்கோ தூரத்தில் ஒரு மெல்லிய அழுகுரல் கேட்டது. அர்ச்சனா மெல்ல திரும்பி பார்த்தாள். வழக்கமாக அந்த பூதாகரமான முகம் தெரியாத பெண் உருவம் நிற்கும் அந்த இடத்தை பார்த்தாள். அதிசயமாக இன்று அந்த உருவம் பூதாகரமாக இல்லை. அந்த நீண்ட கருகரு கூந்தலும் உயரமான உருவமும் மெல்ல மெல்ல சுருங்கத் தொடங்கின. அந்த பயங்கரமான நிழல் மறைந்து அங்கே ஒரு இளம் பெண்ணின் வடிவம் உருவானது. அந்த பெண் மண்டியிட்டு அமர்ந்து முகத்தை தன் கைகளால் மூடிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். யார் இவள்? இவ்வளவு காலம் தன்னை பயமுறுத்திய உருவம் இவ்வளவு பலவீனமான ஒரு பெண்ணா? அர்ச்சனாவிற்குள்ளிருந்த பயம் மறைந்து ஒரு விதமான பரிதாபம் பிறந்தது. அவள் மெல்ல அந்த பெண்ணை நோக்கி நடந்தாள். "யார் நீ? எதுக்காக அழுதுகிட்டு இருக்க?" என்ற அர்ச்சனா மண்டியிட்டு அந்த பெண்ணின் தோளை தொட்டு கேட்டாள். அந்த பெண் மெல்ல தன் முகத்திலிருந்து கைகளை எடுத்தாள். "அவனை குடு, அவ எனக்கு வேணும். இல்லைனா எனக்கு கஷ்டமா இருக்கும். அவன் எனக்கு மட்டும்தான் வேணும்" என்று விக்கல்களுக்கிடையே சொன்னாள். அர்ச்சனா அந்த பெண்ணின் முகத்தை உற்று பார்த்தாள். அடுத்த நொடி அவளது இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவளது கை நடுக்கத்துடன் பின்வாங்கியது. கண்ணீர் மல்க சோகமே உருவாய் அங்கே அமர்ந்திருந்த அந்த பெண் வேறெங்கும் பார்த்தவள் அல்ல, அது அர்ச்சனாதான். 4 வருடங்களுக்கு முன்னால் அதே புளியமரத்தடியில் அர்ஜுனை பிரிந்தபோது அதே உடையில் அதே ஒப்பனையோடு அழுது கொண்டிருந்த அதே அர்ச்சனா. கனவில் வந்த அந்த உருவம் அர்ச்சனாவின் கடந்த கால வடிவம். அவளது ஆழ்மனதில் புதைந்து கிடந்த அந்த தீராத காதல், அர்ஜுனை இழந்துவிடக்கூடாது என்ற அந்த பழைய பிடிவாதம்தான் ஒரு பூதமாக அவளை பயமுறுத்தி வந்திருக்கிறது. அவள் அர்ஜுனை மறக்கவில்லை, மாறாக அவனை தனக்குள் பூட்டி வைத்திருந்தாள். "இத்தனை காலமா என்னை பயமுறுத்தியது வேறு யாரும் இல்லை. என் மேல நானே வச்சிருந்த குற்ற உணர்ச்சியும் என் மேல நானே வச்சிருந்த காதலும் தான்." அவள் கனவில் தன்னை பார்த்த அதே அதிர்ச்சியில் "அர்ஜுன்" என்று கத்திக்கொண்டே விழித்தெழுந்தாள். முகம் முழுவதும் வியர்த்து கொட்டியிருந்தது. ஆனால் இம்முறை அவளுக்கு தலைவலி வரவில்லை, நெஞ்சு படபரப்பு இல்லை. மாறாக ஒரு பெரிய பாரம் அவளது நெஞ்சிலிருந்து இறங்கியது போன்ற உணர்வு. மணி காலை 8 என்று காட்டியது. அவசர அவசரமாக எழுந்து தயாரானாள். அவளுக்கு இப்போது அர்ஜுனை பார்த்தே ஆக வேண்டும். அவனை பார்த்து அழுதபடி மன்னிப்பு கேட்க வேண்டும். அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்னால் அவளுக்கு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று தோன்றியது. அவள் எங்கே செல்கிறார் என்பது அவளது ஆழ்மனதிற்கு தெரிந்திருந்தது. அது மே 11ஆம் தேதியுடன் தொடர்புடைய ஓரிடம். அத்தியாயம் 9. மே 11. கால பெட்டகம். நகரத்தின் பரபரப்பு இன்னும் சூடுபிடிக்காத அந்த காலை நேரத்தில் அர்ச்சனா தனது கல்லூரிக்கு அருகிலிருந்த அந்த பழைய பூங்காவிற்குள் நுழைந்தாள். அந்த மரங்கள், நடைபாதைகள் என ஒவ்வொன்றும் அவளது காதலை சுமந்து நின்றன. அவள் நேராக சென்றது அதே பழைய புளிய மரத்தடிக்குத்தான்.
அங்கே மண்டியிட்டு அமர்ந்த அர்ச்சனாவிற்கு 4 வருடங்களுக்கு முன்னால் இதே இடத்தில் அர்ஜுனுடன் கைகோர்த்து அமர்ந்திருந்தது நினைவுக்கு வந்தது. மே 11, இன்னைக்குதான் அந்த தேதி என்று அவள் மெல்ல முணுமுணுத்தாள். காதல் உச்சத்தில் இருந்தபோது ஒரு விளையாட்டாக அவர்கள் செய்த காரியம் அது. அர்ஜுன், நமக்கு பிரேக்கப் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா 5 வருஷம் கழிச்சு நாம கல்யாணம் பண்ணிக்கும்போது இன்னைக்கு நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நினைக்கிறோம்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்ல என்று சொல்லி அர்ச்சனாதான் அந்த டைம் கேப்சியூல் ஐடியாவை கொடுத்தாள். ஒரு சிறிய இரும்பு பெட்டிக்குள் எதிர்கால அர்ஜுனுக்கும் அர்ச்சனாவிற்கும் வாழ்த்து சொல்லி 2 கடிதங்களை எழுதி போட்டு இதே மரத்தடியில் புதைத்து வைத்தார்கள். நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இதை தோண்டி எடுக்கணும் என்று அன்று சிரித்துக்கொண்டே செய்த சத்தியம் இன்று கண்ணீரோடு நிறைவேற காத்திருந்தது. அர்ச்சனா, பின்னால் கேட்ட அந்த குரலில் திடுக்கிட்டு திரும்பினாள். அங்கே அர்ஜுன் நின்றிருந்தான். அவன் கைகளில் ஒரு சிறிய மண்வெட்டி இருந்தது. நீ வருவேன்னு எனக்கு தெரியும், அதான் தேதிய பார்த்ததும் கிளம்பி வந்துட்டேன் என்றான் அர்ஜுன் ஒரு மெல்லிய புன்னகையுடன். அர்ச்சனா எதுவும் பேசாமல் அவனை பார்த்தாள். அர்ஜுன் மண்டியிட்டு அந்த பழைய மரத்தின் வேர்களுக்கு அருகில் மெல்ல மண்ணை தோண்ட ஆரம்பித்தான். 2 அடி ஆழம் தோண்டியதும் துருப்பிடித்த ஒரு சிறிய இரும்பு பெட்டி தட்டுப்பட்டது. அதை வெளியே எடுத்து துடைத்தான். இப்ப சொல்லு அர்ச்சனா, இவ்வளவு காலமா உன்னை மிரட்டின அந்த பூதம் இப்போ எங்க என்று கேட்டுக்கொண்டே அந்த பெட்டியை திறந்தான். அதற்குள் 2 கடிதங்கள் இருந்தன. அர்ச்சனா நடுங்கும் கரங்களுடன் தனக்காக அர்ஜுன் எழுதிய கடிதத்தை பிரித்தாள். அன்பு அர்ச்சனாவுக்கு, இத படிக்கும்போது நாம கல்யாண பந்தத்துல இருக்க போறோம்னு நினைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஒருவேளை எப்பவாவது நாம சண்டை போட்டாலும் இந்த கடிதம் உனக்கு ஒன்னு சொல்லும். உன்னை விட எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே முக்கியமில்ல. நீ என் கோபத்தை மட்டும் பார்க்காத, அதுக்குள்ள இருக்கிற என் உயிரை பாரு. லவ் யூ, அர்ஜுன். படித்து முடித்ததும் அர்ச்சனாவின் கண்கள் அருவியாக கொட்டின. அர்ஜுன், என்ன மன்னிச்சிடுடா. இவ்வளவு தூரம் அந்த சின்ன சாக்லேட் பிரச்சனையா நான் மனசுக்குள்ள சுமந்துட்டு வந்திருக்க கூடாது. அந்த கோவமும் உன்னை இழந்துடுவேனோங்கிற அந்த பயமும் தான் என் மனசுக்குள்ள ஒரு பூதமா வளர்ந்து நின்னுச்சு. அந்த பூதம்தான் என்னை வேற யாரையும் ஏத்துக்க விழாம தடுத்துச்சு. நேத்து கனவுல பார்த்தது உன்னை இல்லடா, என்னைதான். உனக்காக தவிச்சுக்கிட்டு இருந்த பழைய அர்ச்சனாவைத்தான். அர்ஜுன் அவள் கைகளை பற்றிக்கொண்டான். பரவாயில்ல அர்ச்சனா, நீ உணர்ந்தது போதும். அந்த பூதம் இப்போ உன்னை விட்டு போயிடுச்சு. இனிமே அந்த கனவு வராது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் அர்ஜுன், நீ ஏன் இன்னும் எனக்காக காத்துட்டு இருந்த? நான் தான் உன்மேல இவ்வளவு பழி போட்டேனே. அர்ஜுன் அவளது கண்ணீரை துடைத்தான். நீ அன்னைக்கு சாக்லேட் பாக்ஸை நான் பிரேமா கிட்ட கொடுத்ததுக்காக சண்டை போட்டப்பவே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நீ என் மேல வச்சிருக்கிறது வெறும் காதல் இல்ல, அதையும் தாண்டிய ஒரு உரிமை. அந்த உரிமையை இழக்க மனசில்லாமத்தான் நீ இவ்வளவு காலம் போராடியிருக்க. ஒரு பொண்ணு தன் மேல இவ்வளவு ஆழமா காதலா இருக்கிறத உணர்ந்த பிறகு எந்த ஆணால இன்னொருத்திய பார்க்க முடியும்? அதான் அர்ச்சனா, எனக்கும் என்னை தவிர வேற யாருமே கிடைக்கல. மரத்தின் கிளைகளுக்கு இடையே சூரியனின் கிரணங்கள் ஊடுருவி அவர்கள் மீது விழுந்தது. 4 வருடங்களாக தேங்கியிருந்த அந்த பனிப்பாறை இன்று முழுவதுமாக கரைந்து போனது. அத்தியாயம் 10. புரிதலின் புன்னகை. அந்த புளிய மரத்தடியில் காலை நேரத்து இளவெயில் அவர்கள் இருவர் மீதும் போர்த்தியது போல படர்ந்திருந்தது. கையில் இருந்த அந்த துருப்பிடித்த பெட்டியும் அதிலிருந்த பழைய கடிதமும் வெறும் காகிதங்கள் அல்ல, அவை இத்தனை காலமாய் அவர்கள் தொலைத்திருந்த நம்பிக்கையின் சாட்சிகள். அர்ச்சனா மெல்ல அர்ஜுனை ஏறிட்டு பார்த்தாள். அவள் கண்களில் இப்போது பயம் இல்லை, மாறாக ஒரு தெளிவு பிறந்திருந்தது. அர்ஜுன், இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. இவ்வளவு நாளா ஒரு பேய் உருவம் வந்து என்னை துரத்துது, எனக்கு யாரோ சூனியம் வச்சிட்டாங்கன்னு நான் நினைத்தது எல்லாமே பொய். நிஜமான சூனியம் எனக்குள்ளேயேதான் இருந்திருக்கு. அதுதான் குற்ற உணர்ச்சி, கில்ட். அவள் மூச்சை ஆழமாக இழுத்து தொடர்ந்தாள். அன்னைக்கு அந்த சின்ன சாக்லேட் விஷயத்துக்காக உன்னை நான் சந்தேகப்பட்டு பேசினது எவ்வளவு தப்புன்னு என் ஆழ்மனசுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா என் ஈகோ அதை வெளியில சொல்ல விடல. உன்னை இழந்துட்டேங்கிற வலியை என்னால தாங்க முடியல. அதே சமயம் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கவும் மனசு வரல. அந்த போராட்டம்தான் என் கனவுல ஒரு பூதமா வந்து அவனை கொடுன்னு என்னையே மிரட்டியிருக்கு. என்னோட பழைய காதல்தான் என்னை புதிய வாழ்க்கைக்குள்ள போக விடாம தடுத்திருக்கு அர்ஜுன். அர்ஜுன் அந்த பெட்டியை மூடிவிட்டு எழுந்தான். அர்ச்சனா, காதலுங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு புரிதல். அன்னைக்கு நாம 2 பேருமே ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்காம விட்டு கொடுத்துட்டோம்.
ஆனா நீ என்ன பழி வாங்கினதா நினைச்சப்ப கூட உன் உள்ளுணர்வு உன்னை எனக்காக மட்டும்தான் வாழ வச்சிருக்கு. அந்த உண்மையை நீ உணர்ந்த அந்த நிமிஷமே உன் கனவு கலைஞ்சிருச்சு. அர்ச்சனா ஒரு மெல்லிய புன்னகையுடன் கேட்டாள். ஆனா அர்ஜுன், நான் வேலை பார்த்த அதே ஆபீஸ்க்கு நீ மேனேஜரா வந்தது தற்செயலா இல்ல அதுவும் உன்னோட ஏதோ ஒரு பிளான் தானா? அர்ஜுன் கண் சிமிட்டி சிரித்தான். உன்னை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு நான் இன்னும் தியாகி இல்லை அர்ச்சனா. நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு வரன் பார்க்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் தான் ஒரு மேனேஜரா உன் முன்னாடி வந்து நின்னேன். நீ என்ன வெறுக்கிறியா இல்ல இன்னும் காதலிக்கிறியான்னு தெரிஞ்சுக்கத்தான் அந்த ஒரு வாரம் உன் கூடவே சுத்தினேன். அப்புறம் இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க சார் என்று கிண்டலாக கேட்டாள் அர்ச்சனா. அர்ஜுன் அவளது கைகளை அழுத்தமாக பற்றி கொண்டான். இனிமே நமக்கிடையில் எந்த பூதமும் வராது. ஜாதகமும் ஜாடிக்கேத்த மூடியும் எல்லாமே நமக்காக காத்துட்டு இருக்கு. உங்க அம்மா கிட்ட போய் அந்த 19வது வரன் நான் தான்னு சொல்லிடலாமா? அர்ச்சனா வெட்கத்தில் தலைகுனிந்தாள். 4 வருடங்களாக அவளை வாட்டிய அந்த மூச்சு திணறலும் படபடப்பும் இப்போது இல்லை. அதற்கு பதில் ஒரு சுகமான அமைதி அவளை தழுவியது. காதலிப்பது பெரிய விஷயமில்லை. ஆனால் அந்த காதலில் புரிதலோடு வாழ்வது மிக முக்கியமானது. அர்ச்சனா போல அற்பமான விஷயங்களுக்கு சண்டையிட்டு பிரிந்து போன காதல்கள் ஏராளம். பிரச்சனை ஏற்படும்போது உண்மையான காதல் பிரிவதற்கான காரணத்தை தேடாது, பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை தேட வைக்கும். அர்ச்சனாவும் அர்ஜுனும் அந்த பழைய கடித பெட்டியை பத்திரமாக எடுத்துக்கொண்டு புதிய வாழ்க்கைக்கு நோக்கி பூங்காவிலிருந்து வெளியே நடந்தனர். அர்ச்சனாவின் முகத்தில் இப்போது மர்மமான கனவுகள் இல்லை. மாறாக அர்ஜுனுக்கான புரிதலின் புன்னகை மட்டுமே இருந்தது. முற்று பெற்றது.